இது முல்லை பெரியார் அணையிலிருந்து குடிநீருக்காகவும் விவசாயத்துக்காகவும் திறந்து விடப்படுகின்ற முல்லை பெரியார் ஆற்றில் கலக்கப்படக்கூடிய கழிவு நீர். முல்லை பெரியார் டேம்ல இருந்து வரக்கூடிய தண்ணீர் நம்ம குடிநீருக்காக நம்முடைய பாசனத்துக்காக வை அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் இந்த தண்ணீர் தான் இது அப்படியே போகுது. இந்த இடத்துல தான் கழிவு நீரை குமிழி ஊராட்சி இதுல கலக்குறாங்க. இந்த பாருங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி தானே கேட்டோம், சாக்கடை தண்ணியா கேட்டோம். இது 40 வருஷமா இதை ஆண்ட ஆட்சியாளர்களை யாரும் கண்டுக்கிறல. யாருங்க கண்டும் காணாம விட்டுட்டாங்க. கேட்கல 2 நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு தகவல் வருது. நாங்க நேரம் ஆய்வு பண்றோம். ஆய்வு பண்ணிட்டு நேற்று அரசாங்க அதிகாரிகள்லாம் சந்திச்சு, அமைச்சர் பெருமக்களை சந்திச்சு, மாண்புமிகு நம்மளுடைய முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அவங்க உடனே அங்க இருக்க கேரள அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழகம் எண்ணற்ற விஷயங்களில கேரளாவுக்கு உதவிகரமாகவும், அதே போல் கேரளா எண்ணற்ற விஷயங்களில் தமிழகத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கின்றன. முக்கியமாக கேரளாவில் இருந்து நீரை தமிழ்நாடு எதிர்பார்க்கிறது. தமிழ்நாட்டில் இருந்து அரிசி, காய்கறி, உணவுப் பொருட்கள் அத்தனையும், இறைச்சி உட்பட உணவுப் பொருட்கள் அத்தனையும் தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு வழங்கப்படுகிறது. இது இன்றல்ல நேற்றல்ல, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இது இருந்து வருகிறது. தற்போது முல்லை பெரியார் அணையில் இருந்து பெறக்கூடிய குடிநீரில் கழிவு நீர் கலக்கிறது. இது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு ஏற்கனவே எங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்கள் எடுத்து சென்றிருக்கின்றார். இந்த வாய்ப்பின் மூலமாக முல்லை பெரியார் அணையிலே கலக்கக்கூடிய குமிழி தேக்கடி பஞ்சாயத்தின் கழிவு நீர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இந்த கழிவு நீர் கலப்பதனால் அந்த கழிவு நீரில் விளையக்கூடிய காய்கறிகள், பழங்கள், இது அத்தனையும் நாங்கள் கேரளாவுக்கு திரும்ப கொடுக்கணும். இது நச்சு பொருளாக இருக்கிறது. இந்த வாய்ப்பின் மூலமாக முல்லை பெரியார் அணையிலே கலக்கக்கூடிய குமிழி தேக்கடி பஞ்சாயத்தின் கழிவு நீர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும்.